ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நாங்கள் நந்தி ஹில்ஸ் போயிருந்தோம் ஃபேமிலியோட. அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கோம். ஸோ பெங்களூர்லேருந்து நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நாங்கள் மதியானம் 2 மணிக்கு கிளம்பியிருந்தோம். நாங்கள் கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் மழை வரல. கரெக்டாக நந்தி ஹில்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அந்த வியூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மழையில் போகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். மழை வந்து கரெக்டாக அந்த நந்தி ஹில்ஸ் ஏறும்போது கம்மியாயிடுச்சு. நந்தி ஹில்ஸ்க்கு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியிலேருந்தே 2 பக்கமும் அதிகப்படியான ரெசார்ட்ஸ் இருக்கு, ஹோம் ஸ்டேஸ் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிளேஸ். இங்கே ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப், அது மட்டும் இல்லாமல் ஸ்டே கூட இருக்கு. மோஸ்ட்டாக நிறைய பேர் மலை ஏறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இங்கேயே வாங்கிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போகும்போது வரும்போது பார்க்கலாம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறத்துக்கு முன்னாடி இங்கே கிரேப்ஸ் விற்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே கிரேப்ஸ் நாங்கள் வாங்கிடுவோம். நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு டிலே ஆகும் அப்படின்றதால நாங்கள் போகும்போதே கிரேப்ஸ் வாங்கிட்டோம். நான் அதை வீடியோ எடுக்கல, வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ இங்கே பக்கத்துலேயே திராட்சை பழத்தோட்டம் இருக்கு. அங்கேருந்து டைரெக்டாக பறிச்சுட்டு வந்து இங்கே விற்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நந்தி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த வியூ பாருங்க, வாவ், ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போதான் மழை வேற பெஞ்சிட்டு போனதால அப்படியே ரொம்ப பச்சை பசேல் இருக்கு செடியெல்லாம் பார்க்கறதுக்கு. நான் வந்து லாஸ்டா எப்போ நந்தி ஹில்ஸ் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி போயிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போதான் நான் நந்தி ஹில்ஸ் போறேன். அப்போ போனப்போ ரோடெல்லாம் ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. ஆனா இப்போ ரோடெல்லாம் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வியூஸ். நல்ல வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு நீங்க போகலாம். நல்ல கிரீனரியா இருக்கு எங்க பார்த்தாலும். உங்களுக்கு நீங்க இந்த வியூஸை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக நந்தி ஹில்ஸ் மேலே வந்தாச்சு. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. நம்ம உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. நிறைய கார்ஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பி ஃபைனலாக சாயங்காலம் 4 மணிக்கு ரீச் ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாகவும் வரலாம். அது மட்டும் இல்லை, இங்கே கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட இருக்கு. பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து இங்கே வரத்துக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு.
அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி வெல் அண்ட் குட்டா இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நந்தி ஹில்ஸ் உள்ள போறதுக்கு நீங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்தாகணும். அடல்ட்க்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நீங்க 5 வயசுக்கு கீழே குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அதே 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க கிட்ஸுக்கு. பார்க்கிங்ல இருந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்த உடனே இங்க பாருங்க எவ்வளோ காசு நின்றுட்டு இருக்கு. பெரிய பார்க்கிங் தான் இது. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இதுதான் இந்த கேட்டோட என்ட்ரி. இந்த என்ட்ரில பாருங்க 2 பெரிய பீரங்கி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த காலத்தோடது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பீரங்கி எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. உள்ள போன உடனே 100 மீட்டர்ஸ்ல ஒரு வெயிட்டிங் பிளேஸ் இருக்கு பஸ்ஸுக்காக. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு குளம் ஒண்ணு இருந்துச்சு. போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனோம். நான் கூட சின்ன குளமா தான் இருக்கும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது ரொம்ப பெரிய குளம். அது மட்டும் இல்ல, இங்க மங்கீஸ் நிறைய இருக்கு. அதுல ஃபிஷ் எல்லாம் வேற வளர்க்குறாங்க. ரொம்ப பெருசா இருந்தது குளம். இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வரும். அதே மாதிரி ரோட் பாத் வரும். அதுலயும் நீங்க நடந்து போகலாம் போறதுன்னா. அப்படி இல்லை அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்டே வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் வச்சிருக்காங்க. அதுல நீங்க போய்க்கலாம். ஒரு ஆளுக்கு 1 வேக்கு 25 ருபீஸ் இங்க இருந்து மேல கொண்டு போய் விடுறதுக்கு கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி மேல இருந்து கீழே வர்றதுக்கு 25 ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க. கரெக்டா உங்களை ஒரு 15 நிமிஷத்துல கீழே இருந்து மேல கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்க வியூ பாயிண்ட் மாதிரி கூட இருக்கு. நீங்க இந்த வண்டியில போகும்போது கூட நீங்க வியூஸை என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நாம மேல வந்தாச்சு. மேல போன உடனே நாங்க ஃபர்ஸ்ட் போன இடம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டெம்பிள் தான். அந்த டெம்பிளோட பேர் என்ன அப்படின்னா யோக நந்தீஸ்வரர் டெம்பிள். அங்க போலான்னு நாங்க டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நாங்க டெம்பிள்குள்ள போறோம். டெம்பிள்குள்ள என்ட்ராகிறதுக்கு பர் பர்சன் 5 ருபீஸ்ன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. உள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் இது.
இந்த கோவிலுக்குள்ள மூலவரா சிவன் தான் இருக்காரு. அதே மாதிரி அம்மனுக்கும் ஒரு சன்னதி இருக்கு, விநாயகருக்கும் ஒரு சன்னதி இருக்கு, அதே மாதிரி முருகருக்கும் ஒரு சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த கோவிலோட ஹிஸ்டரி ப்ராப்பரா தெரியாததால அதோட இன்ஃபர்மேஷனை இதுல நான் ஆட் ஆன் பண்ணல. மற்றபடி சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமா வெளியே வந்தேன். நந்தி ஹில்ஸோட விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த நந்தி ஹில்ஸை செப்டம்பர் டு ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் விசிட் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. மற்ற டைமில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நந்தி ஹில்ஸில் மார்னிங் சன்ரைஸ் ரொம்ப 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 ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைமாக வரவங்க மார்னிங் 5:30க்கு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த சன்ரைஸ் வியூவை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கோவில் போயிட்டு வெளியே வந்த உடனே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் அங்கேயே கூட போய் பார்க்கலாம் வியூ பாயிண்ட்டை. அப்படி இல்லைன்னா இந்த கோவிலுக்கு பேக் சைடில் நீங்கள் வாக் பண்ணி போகிறதுக்கு ஒரு பெரிய பாத்வேவே இருக்குது. நீங்கள் அந்த பாத்வே சைட் போனீங்கன்னா குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் வாக் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு லைக் பண்ணீங்கன்னா இங்கேயே நந்தி ஹில்ஸில் ரெசார்ட் இருக்குது, கவர்மெண்ட்டோட தான். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் இல்லை, இந்த நந்தி ஹில்ஸோட மேப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் ரொம்ப சில்லுனும் ஓவராக ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஏதாவது சூடாக சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஹோட்டல் கூட இருக்குது, அங்கே போய் உட்காந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும். நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.